Hi friends, welcome to Malathys cooking series. இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சன்னா பிரியாணி ரெசிபி. ஸோ அது வந்து ஸ்பெஷலாக வந்து வெஜிடேரியன் பிரியர்களுக்காக ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. ஸோ எப்படி நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் வந்து இந்த சன்னா பிரியாணிலையும் இருக்கும். ஸோ ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை நான் வந்து வீகன் லவர்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Malathys cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடலையை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து ஒரு 6 hours சோக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணும் போது லைட்டாக சால்ட் போட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா நீட்டாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5 க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்து நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பிரியாணி மசாலா 3 பிரியாணி இலை, 1 சின்னமன் ஸ்டிக், அப்புறம் 1 மராட்டி முக்கு இல்லை ஸ்டார் அனீஸ், அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, அப்புறமேட்டு ஊற வச்ச அரிசி. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண சன்னா டால். ஸோ பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது கொதிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணுவோம். இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருந்த 5 பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், இல்லைனா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா அதை வந்து சாட் பண்ணுங்கள். அந்த இஞ்சி பூண்டு வாசனை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு சாட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வந்து சாட் ஆகட்டும். ஒரு 3 to 4 minutes கழித்து இப்போ நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் மின்ட் லீவ்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா சாட் பண்ணணும். இதையும் வந்து ஒரு 2 to 3 minutes அளவுக்கு சாட் பண்ணுங்கள். நம்ம இன்க்ரீடியண்ட் இதில் ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டா நம்ம வச்சுருக்க பிரியாணி மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 minutes அளவுக்கு நல்லா சாட் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை சாட் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 4 minutes நல்லா வந்து எண்ணெயிலே அந்த சில்லி பவுடர் நல்லா சாட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும்.
இப்போது நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண அந்த சன்னாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பேஸ் மசாலா கூட. இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து அதை பாயில் ஆக விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா வந்து பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான அரோமா வருது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பக்கத்தில் வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர்லேயே இருக்கணும் வாட்டர். ஸோ நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, ஸோ இதில் 3 கப் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 5 கப் தண்ணி அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க கொதிக்க இதெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு லெமனை வந்து ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சு குக் பண்ணலாம். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஸோ இது குக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malathys குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.